அன்பர்களே, நான் உங்கள் ஜெரோம் பேசுகிறேன். என்னுடைய 2வது வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஐ கோடு, அதுக்குள்ள லைசன்ஸ், அதுதான் ஐ கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த லைசன்ஸ் வாங்குறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கான ஃபார்ம் தான் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது. இது ஒரு 9 பேஜ் இருக்கும். இந்த ஃபார்ம் ஒரு 9 பேஜ் இருக்குது. இந்த ஃபார்ம் நீங்கள் நெட்டில் கூகுளில் போய் ஐ கோடு அப்ளிகேஷனோ இல்லை ஃபார்ம்னு போட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இங்கே பிரிண்ட் எடுத்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கு முன்னால் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். முதல் இது நீங்கள் புதுசாக பண்ணக்கூடியவங்க, நீங்கள் பண்ணக்கூடிய முதல்ல இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த எழுதுறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பேர், உங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பேர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு பேர், ஸ்டார் உங்கள் பேர்லையோ இல்லைன்னா ஏதாவது புது ஸ்டார் என்டர்பிரைசஸ், ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், மணிகண்டன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், ஏதாவது ஒரு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பெருசாக இதுக்கு சிட்டியில், கிராமங்களில் சிட்டியிலலாம் கடை தான் வைக்கணும்னு, ஆஃபீஸாக கடை எடுக்கணும், வாடகை எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்லேயே உங்கள் ரூமில் ஒரு மூலையில் ஒரு டேபிளை போட்டு ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சு, கம்ப்யூட்டர் நெட்டும் தான் இதுக்கு போதும். கம்ப்யூட்டர் நெட்டும் இன்டர்நெட்டு வசதியும் ப்ளஸ் ஒரு கம்ப்யூட்ரு வச்சு அங்கேயே நீங்கள் வீட்லேயே இருந்து பண்ணுறதுக்கு தான் உண்டு. அதனால் ஒரு பேர் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த பேர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பொருள் எந்த நாட்டுக்கு அனுப்புகிறீங்க, நாடு பிரச்சனை இல்லை, பொருள் நீங்கள் அனுப்பக்கூடிய பொருள் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். அது எந்த பொருளாகவும் இருக்கலாம். நம்முடைய இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள், எந்த பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது அரிசி, ஃபுட் ஐட்டம்ஸ், கடல் அண்டு தண்ணியில் எல்லாம் வாழக்கூடிய மீன், ஃபுட் ஐட்டம்ஸில் வந்துடும். அப்புறம் காய்கறிகள், பழம், இந்த ஐட்டம்களை எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு, பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். இதில் எந்த பொருளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 2வது உடையது. 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எந்த பேங்கில், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பேங்கில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் அருகில் இருக்க பேங்க் அப்படின்னு, ஏதாவது எமர்ஜென்சிக்கு எல்லாம் பேங்க் மேனேஜரை கால் பண்ணும்போது ஈஸியாக போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அருகில்னு நான் சொன்னது. இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீடு ஒரு இடத்துல இருக்கும், பேங்க் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த டைம் நீங்கள் அங்கே அவர் திடீர்னு ஏதாவது கால் பண்ணி கூப்பிடும்போது நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா, அவர் பேங்க் மேனேஜரு உங்களை மட்டும் பார்க்குறதில்ல, உங்களை மாதிரி 1000 பேர் அவர் பார்க்கக்கூடியவர். அந்த இந்த நேரத்துக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னா பக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நமக்கு ஏதாவது ஒரு பேஜர், நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், ஒரு இத்தனை டன் ஒன்றுட்டு இருந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அது முதல்ல பேங்கில் போய் தான் நம்ம விசாரிக்கணும். இப்போ ஒருத்தர் என்கிட்ட பொருள் கேட்டிருக்காரு
அவர் நல்ல பேஜரா எப்படி என்னன்னு விசாரிக்கிறது, இதுக்கு கொடுக்கலாமா எங்கன்னு ஒரு பேங்க் மேனேஜர் கூட நீங்கள் இது பண்ணி அதுக்கெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய அருகில் பேங்க் இருந்தால் நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. இது இருக்கட்டும். இது ரெண்டாவது அடுத்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஐ கோடு வாங்குறத மட்டும் இப்போ பேசுகிறேன். பேங்க்கில் போய் பேங்க் மேனேஜரை பார்த்து ஐ கோடு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், ஐ கோடு ஓப்பன் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். அவர் முதல்ல கேட்பார் என்ன அப்படின்னா, என்ன பொருள் நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண பொருளை சொல்லுங்கள், எங்கே எந்த நாடுக்கு அனுப்ப போகிறீங்க, எந்த நாட்டை நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை சொல்லுங்கள். பேஜர் யார், அதுக்கு கஸ்டமர் கிடச்சாச்சா அப்படின்னு கேட்டால், கஸ்டமர் இல்லை நான் இப்போ ஐடி கோடு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஓகே, ஐ கோடுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி அவர் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கு என்னென்ன இது பண்ணணுங்கிறதெல்லாம் பேங்கில் கேட்டால் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அப்புறம் உங்கள் ஆஃபீஸுக்கு பேர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பொருளும் செலக்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மோட இன்னும் ஒரு ஃபார்ம் நம்ம இணைக்கணும். அது என்ன ஃபார்ம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்தியா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பேன் கார்டு, டேக்ஸுக்கு முக்கியமான ஒரு டேக்ஸ் ஆஃபீஸ் முக்கியமான ஒரு கார்டு, அது நம்ம டேக்ஸ் அடைக்கிறதுக்கு பேன் கார்டு. அந்த பேன் கார்டு கண்டிப்பாக அது இருக்கணும். அந்த பேன் கார்டு நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அது முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அப்ளை பண்ண ஒரு 15 நாளில் அந்த கார்டு அது வந்துடும். 15-20 நாளில் அது கண்டிப்பாக வேணும். அது கூட ஒரு A4 சைஸில் அட்ரஸ்ஸு ப்ளஸ் அந்த கார்டு உடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ள ஒரு பேப்பர், அது அந்த கார்டு கூடயே இருக்கும். அந்த கார்டு அந்த பேப்பரில் தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரும் அந்த கார்டும் செராக்ஸ் எடுத்து அந்த செராக்ஸை இதை கூட இணைக்கணும். இந்த 9 ஃபார்ம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 9 ஃபார்ம், இந்த 9 ஃபார்ம்லேயும் அந்த இந்த பேங்க்ல இருந்து ஒரு மேனேஜர் ஒரு லெட்டர் கொடுப்பாரு, அந்த அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இந்த பேன் கார்டோட செராக்ஸு, பேன் கார்டு கூட இருக்கக்கூடிய அந்த பேப்பரோட செராக்ஸு, அதுவும் இதில் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் நெய்ம், உங்கள் ஆஃபீஸுக்கு நெய்ம் செலக்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த நெய்முக்கு ஒரு நெய்ம் டிக்ளரேஷன் ஒரு பேப்பரில் நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா நான் இப்படி எனக்கு இந்த பேரில் நான் இந்த நிறுவனம் வச்சுருக்கேன், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் ரெடி பண்ணி அதுவும் இதில் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபார்ம், இந்த 9 பேஜ் ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் ஆஃபீஸ் பேரில் ரப்பர் ஸ்டாம்பு நீங்கள் ரெடி பண்ணணும். 2 ஸ்டாம்பு வச்சுருக்கணும். ஒன்று நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எந்த பேர் நீங்கள் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கீங்களோ, உங்கள் பேரோ இல்லை புது பேரோ எந்த பேர் போட்டிருக்கீங்க அந்த பேரை வச்சு அட்ரஸ் ஸ்டாம்பு ஒன்று. இன்னொன்று ஃபார் ஸ்டாம்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சர்டிஃபிகேட்லாம் ஃபார் ஸ்டாம்புன்னு போட்டு கீழே சின்ன மெசேஜ் எழுதியிருப்பாங்க, ஃபார் யூஸ் ஃபார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஃபார் ஸ்டாம்பு ஒன்று ப்ளஸ் ஒரு அட்ரஸ் ஸ்டாம்பு, இந்த 2 ஸ்டாம்பும் நீங்கள் வச்சுருக்கணும். அது முன்கூட்டியே நீங்கள் செய்து வச்சுருக்கணும். அந்த ஸ்டாம்பும் இந்த ஃபார்மில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்.
இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த 9 பேஜில் 1-2 பேப்பரில் நீங்கள் அந்த ஸ்டாம்ப் அடிக்க வேண்டியது இருக்கும். அது பண்ணணும். அதனால் முன்கூட்டியே அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நீங்கள் எழுதுறீங்க. எழுதும்போது இன்னொரு கவனமாக ஒரு தவறுதல் எதுவும் இல்லாமல் நீட்டாக ஒவ்வொரு எழுத்துக்களும் அழகாக தெரிகிற மாதிரி எழுதணும். ஏதாவது வெட்டல் குத்தல் இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்ம் உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். அதே மாதிரி ஒரு லேண்ட்லைன் நம்பர் கம்பல்சரி, ஒரு செல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நல்ல இது எழுதி நீங்கள் இதை கொண்டு இதுக்கு தமிழ்நாட்டில் 4 இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை பாருங்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது இந்த அட்ரஸ்ஸு. நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுள்லேயே நீங்கள் அடித்தா கிடைக்கும். அப்ளிகேஷன் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க பேஜே உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய இதுன்னு பாருங்கள், டிஜிஎஃப்டி அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போர்ஜியன் ட்ரேடு. இதில் நீங்கள் இதே வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது என்னென்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள ஃபுல் அட்ரஸும் இதில் இருக்குது. இது பார்த்துக்கலாம். சென்னை, அப்புறம் மதுரையில் இருக்குது. இந்த இது மதுரை, இது மதுரை. சாரி, இது மதுரை. அப்புறம் மதுரை, இந்த பாண்டிச்சேரி, இது பாண்டிச்சேரி. அப்புறம் கோயம்புத்தூர். இந்த 4 இடம் தான் நம்முடைய இந்த கோயம்புத்தூர். இந்த 4 இடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே வேறு ஸ்டேட்டு. சென்னை, இந்த சென்னை. சரி, முதல்ல சொன்னதானே இந்த சென்னை. இது மற்ற அட்ரஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டில் உள்ளது. இதை நீங்கள் அட்ரஸ் அந்த இப்போ அந்தந்த ஏரியா, மதுரை அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இவங்க எல்லாம் மதுரையில் கொடுக்கணும். திருச்சிக்கு மேலே வரக்கூடிய ஏரியா எல்லாம் சென்னையில் கொடுக்கணும். பாண்டிச்சேரி அதுக்குள்ளே உள்ள அந்த இதெல்லாம் புதுச்சேரி. அப்புறம் கோயம்புத்தூர் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏரியா எல்லாம் கோயம்புத்தூரில் கொடுக்கணும். அந்தந்த ஏரியாவுக்குன்னு பிரித்து இருக்கக்கூடிய ஏரியாவில் இடத்துல நீங்கள் அந்தந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு வாரத்தில், நான் அதிகமாக சொல்கிறேன், ஒரு வாரத்துலலாம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் அதில் ஃபார்மில் போட்டிருக்கக்கூடிய இதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இதை அப்படியான்னு. அப்போ வீட்டில் இருக்கவங்க எடுத்து பேசுவீங்க. 2-3 தடவை அவங்க ஃபோன் அடிக்கும்போது எடுக்கலை அப்படின்னா அந்த ஃபார்மை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. டீச்சர்லாம் போட மாட்டாங்க, எடுத்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு அந்த கேட்டகரியில் எடுத்து வச்சுருவாங்க. ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் ஃபோன் அடிக்கும்போது நீங்கள் எடுத்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணிங்கன்னா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் மேனேஜருக்கும் அவருடைய பேங்க் மெயிலுக்கு அவர் இது அனுப்புவாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணிடுவார். இது எல்லாம் முடிஞ்சு ஒரு
20 நாள் ஒரு மாதம் நான் சொல்கிறேன், ஜாஸ்தியாக சொல்கிறேன். ஒரு மாதம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் கிளியராக இது பண்ணி நல்ல இது இருந்தது, வெட்டல் குத்தல் எதுவும் இல்லாமல் நீட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் 5 நாள் ஒரு வாரத்துலலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். இருந்தாலும் நான் ஒரு மாதம் மேக்ஸிமம் ஒரு மாதம் சொல்கிறேன்னே. ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும், கவர் வரும். அந்த கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவருக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும். அதில் 10 டிஜிட் நம்பர் போட்டிருக்கும். உங்கள் பேர், உங்கள் பேர், ஆஃபீஸ் பேர் எல்லாமே இருக்கும். அதில் 10 டிஜிட் நம்பரும் இருக்கும். அந்த நம்பர் தான் ஐ கோடு லைசன்ஸ் நம்பர். அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நல்ல பேஜரை பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை, உங்களுடைய பொருட்களை கொடுங்க. இதுக்கப்புறம் ஐகோடு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். எக்ஸ்போர்ட் பேங்கில் உள்ள ஏஜென்ட்ஸு எங்கள்கிட்ட நீங்கள் லோன் எடுங்க, லோன் கொடுக்குறோம், குறைஞ்ச வட்டிக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் கால் பண்ணும். அதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது கால் மேக்ஸிமம் எல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மேனேஜர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அவசரம் நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் அவருக்கு உங்களை மாதிரி 1000 பேரை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் டென்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் எந்த நேரத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. தவிச்சது ஒரு டைம் போகும்போது பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது திருப்பி மூஞ்சியை சைஸ் வச்சுட்டு வர்றது அந்த இதெல்லாம் வேண்டாம். அதுக்கு நேரமே அப்பாயின்மெண்ட் வாங்கி எந்த டைம் பேசலாம் கான்டாக்ட் வச்சு அப்படி பேசி அப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வரும் என்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். முதல்ல நீங்கள் பண்ணனுடைய ஸ்டெப்பை பண்ணணும். அதுவும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம கால் வைக்கும்போதும், ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக பைசா சம்மந்தமான விஷயம். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பு கால் வைக்கும்போதும் நிதானமாக யோசித்து வைக்கணும். பெரிய பெரிய ஆர்டர் ஒரு சில இடத்துல இருந்து ப்ராடு கூட பண்ணுவாங்க. நாங்கள் இவ்வளோ கோடிக்கு நான் உங்கள்கிட்ட இந்த பொருள் எடுக்கிறேன், எனக்கு சான் அனுப்பி வை அப்படின்னு, இது சாம்பிள் அனுப்பி வை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கணுமே தவிர ஒவ்வொன்றா நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டில் ஒரு பேர் இருக்குது. எக்ஸ்போர்ட் என்கிறதையே ஏமாற்றுவாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் அந்த இதெல்லாம் நம்ம கால் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதோட டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். மீதி உள்ளதை நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.